அகில ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய பிரதான செய்திகள். சுவிஸ் மாகாணம் ஒன்றில் மக்களுக்கு அனுப்பப்படும் மர்ம மின்னஞ்சல், போலீசார் எச்சரிக்கை. மீண்டும் அமெரிக்காவில் குடியேற உள்ள கோட்டபாய ராஜபக்ச கிரீன் கார்டுக்கு விண்ணப்பித்ததாக தகவல். நடுவானில் 2 விமானங்கள் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. சூடானில் கனமழையால் பாதிப்பு, 70க்கு அதிகமானோர் உயிரிழப்பு. இலங்கை தலைநகர் கொழும்புவில் வெடித்த மாணவர் போராட்டம். படைகளை திரும்பப் பெறாமல் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை கிடையாது, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டம். அவர் வாங்கி மூடிக்கொண்டு இருந்தால் நல்லது, தென்கொரிய அதிபரை கடுமையாக விமர்சித்த கிம் சகோதரி. பிரித்தானியாவிலிருந்து இந்த நாட்டு சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்த ஒப்பந்தம் தயார். ரஷ்யாவின் வெடிமருந்து கிடங்கில் பயங்கர வெடிச்சத்தம். விரிவான செய்திகள். சுவிஸ் மாகாணம் ஒன்றில் மக்களுக்கு போலீசார் அனுப்பியதாக கூறப்படும் மர்ம மின்னஞ்சல் ஒன்று அனுப்பப்பட்டு வருகின்றது. ஆனால் அதை நாங்கள் அனுப்பவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சுவிட்சர்லாந்தின் வெலசிஸ் மாகாணத்தில் உள்ள மக்கள் பலருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய சைபர் குற்றவியல் ஏஜென்சியின் முத்திரையுடன் வரும் அந்த கடிதத்துடன் ஒரு PDF இணைக்கப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் சிறார் பாலியல் புகைப்படங்களை விநியோகிக்கும் குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளதால் உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் அப்படி ஒரு மின்னஞ்சலை அனுப்பவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் அது போலியான மின்னஞ்சல் என்று கூறியுள்ள போலீசார் அந்த மின்னஞ்சலுடன் இணைக்கப்பட்டுள்ள லிங்க் எதையும் கிளிக் செய்ய வேண்டாம் என்று மக்களை எச்சரித்துள்ளார்கள். கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் அமெரிக்காவில் குடியேற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2019 இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அவர் தனது அமெரிக்க குடியுரிமையை துறந்தார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது மனைவி மற்றும் மகனுடன் மீண்டும் அமெரிக்காவில் குடிபெயர கிரீன் கார்டை பெறுவதற்கு காத்திருப்பதாக ஊடக அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள ராஜபக்சேவின் வழக்கறிஞர்கள் அவரது மனைவி லோமா ராஜபக்சே அமெரிக்காவில் இருப்பதால் கிரீன் கார்டு பெறுவதற்கான விண்ணப்பத்தை கடந்த மாதம் தொடங்கியுள்ளார்கள் என இலங்கையின் டெய்லி மிரர் செய்தித்தாள் பல ஆதாரங்களை முன்வைத்து செய்தி வெளியிட்டுள்ளது. 2019 ஆண்டு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட கோட்டபாய ராஜபக்ச தனது அமெரிக்க குடியுரிமையை துறந்தார். இலங்கை ராணுவத்தில் இருந்து முன்கூட்டியே ஓய்வு பெற்று தகவல் தொழில்நுட்ப துறையில் நுழைந்த ராஜபக்ச 1998 அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். அவர் 2005 இலங்கை திரும்பினார். இப்போது கிரீன் கார்டுக்கு விண்ணப்பித்ததாக கூறப்படும் நிலையில் கொழும்பில் உள்ள அவரது வழக்கறிஞர்கள் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் நடைமுறையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் 2 சிறிய விமானங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இரட்டை என்ஜின் கொண்ட செஸ்னா 340 விமானத்தில் 2 பேரும், இரட்டை என்ஜின் கொண்ட செஸ்னா 340 விமானத்தில் 2 பேரும், ஒற்றை என்ஜின் கொண்ட செஸ்னா 152 விமானத்தில் ஒருவரும் இருந்துள்ளார்கள். இரு விமானங்களும் வாட்சன்வில்லில் நகரில் ஒரே நேரத்தில் தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விமானங்கள் விபத்துக்குள்ளான தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சூடானில் கடந்த மே மாதம் முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கடும் சேதமடைந்துள்ளன. வடக்கு கோர்டோபான், நைல் ஆறு பகுதிகள் கனமழையால் அதிகமாக பாதிப்படைந்துள்ளன. கிழக்கு சூடானில் 1,36,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் ஐநா தெரிவித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் கொந்தளிப்புக்கு உள்ளான மக்கள் மிக பெரும் புரட்சியில் ஈடுபட்டனர். அதிபர் மாளிகை, அதிபர் அலுவலகம், பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு கட்டடங்கள் சூறையாடப்பட்டன. இதனால் ராஜபக்சே குடும்பத்தினர் அரசாங்க பதவிகளை ராஜினாமா செய்தனர். அதிபராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார். இலங்கையில் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்க கடந்த மாதம் 21ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இலங்கையில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய அரசு அமைந்தாலும் அதிபர் கோட்டபாய ராஜபக்சேவுக்கு எதிராக போராட்டம் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இலங்கை தலைநகர் கொழும்புவில் அடக்குமுறை நிறுத்துவதுடன் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை விடுதலை செய்ய கோரியும் மாணவர்கள் சங்கத்தினால் நேற்று போராட்டம் நடத்தப்பட்டது. மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில்
டீல்ரானில் ராஜபக்சே அரசரை விரட்டியடிப்போம் என பதாதைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போலீசார் மாணவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டத்தை கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. மேலும் போராட்ட ஏற்பாட்டாளர்கள் வசந்த முதலிக்கை உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்குதலை தொடங்கியது. தற்போது வரை தொடர்ந்து வரும் இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போரால் உக்ரைனில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேறியுள்ளார்கள். இருதரப்பிலும் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர துருக்கி நாட்டின் அதிபர் ரெசப் தைப் எர்டோகன் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். போர் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக அவர் உக்ரைன் சென்றுள்ளார். அவருடன் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேற்று சந்தித்து விரிவான ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் படைகளை திரும்பப் பெறாமல் ரஷ்யாவுடன் எந்த அமைதி பேச்சுவார்த்தையும் உக்ரைன் நடத்தாது என அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா அமைதிக்கு தயாராக இருப்பதாக எர்டோகன் கூறியதை அடுத்து தான் மிகவும் ஆச்சரியம் அடைவதாகவும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். மேலும் முதலில் அவர்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், பின்னர் பார்க்கலாம் என்று உக்ரைன் அதிபர் கூறியுள்ளார். தென்கொரிய அதிபர் ஜோக்சுக் இயல் கடந்த புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வடகொரிய அணு ஆயுதத்தை கைவிட்டால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த உதவ தென்கொரியா தயாராக உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் தென்கொரிய அதிபரின் கோரிக்கையை வடகொரியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் ஜோ காங் அறிக்கை விடுத்துள்ளார். அந்த அறிக்கையில் கிம் ஜோ அவரை வாங்கி மூடிக்கொண்டு இருந்தால் அவரது மதிப்பிற்கு நல்லது என தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்புக்காக வடகொரியாவின் மரியாதை மற்றும் அணு ஆயுதங்கள் வர்த்தகம் செய்ய முடியும் என்று அவர் நினைப்பது மிகவும் எளிமையானது என்று சிறுபிள்ளைத்தனமானதும் என்றார். பிரித்தானியாவிலிருந்து பாகிஸ்தான் நாட்டு சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து பாகிஸ்தான் நாட்டு சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. பிரித்தானிய உள்துறை செயலாளர் பிரதீதி பட்டேல், பாகிஸ்தான் உள்துறை செயலாளர் மற்றும் பிரித்தானியாவுக்கான பாகிஸ்தான் உயர் ஆணையர் ஆகியோர் நேற்று முன்தினம் லண்டனில் வைத்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் நாட்டு குற்றவாளிகள், புகலிடம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டோர், விசா காலம் முடிவடைந்த பின்பும் பிரித்தானியாவில் தங்கியிருப்போர், புலம்பெயர்தல் குற்றமிழைத்தோர் ஆகியோர் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள். பிரித்தானிய உள்துறை அலுவலக தரவுகளின்படி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய இடங்களில் உள்ள சிறைகளில் சுமார் 2500 பாகிஸ்தான் நாட்டவர்களான குற்றவாளிகள் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இது மொத்த வெளிநாட்டு குற்றவாளிகளின் எண்ணிக்கையில் சுமார் 3% என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் உள்ள வெடிமருந்து கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் வெடித்ததில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் டிமோனோவோ கிராம பகுதியில் உள்ள வெடிமருந்து கிடங்கில் பயங்கர வெடிப்பு விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் இதுவரை தெளிவாக வெளிவராத நிலையில் கிடங்கில் ஏற்பட்டுள்ள தீயினை அணைக்க தீயணைப்பு குழு மற்றும் மீட்பு படையினர் விரைந்துள்ளார்கள். மேலும் இந்த விடயத்தில் ஏற்பட்ட பலி எண்ணிக்கை மற்றும் காயமடைந்தோரின் எண்ணிக்கையும் இதுவரை வெளியிடவில்லை. வெடிமருந்து கிடங்கில் ஏற்பட்டுள்ள இந்த வெடிப்பு விபத்தில் முன்னதாக பெல்கரோட் பகுதியில் உள்ள ஸ்டாரி ஓல்கோஸ் விமான நிலையத்தில் தீப்பற்றும் பயங்கர வெடிப்பு விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பெல்கரோட் வெடிப்பு மருந்து கிடங்கில் ஏற்பட்டுள்ள இந்த வெடிப்பு விபத்து தொடர்பாக வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள்.